என்னோட பார்வை இந்த நாடு ஆஸ்திரேலியான்னு நீங்க முழுக்க பார்க்கும்போது இது மைக்ரன்ஸாக கட்டமைக்கப்பட்ட ஒரு நாடு. இந்த மைக்ரன்ஸோட கட்டமைப்பு தான் இந்த நாட்டோட வளர்ச்சியும் கூட. இன்னைக்கு மக்கள் தொகையில நீங்க பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட நீங்க நம்ம 50% நெருங்கிட்டு இருக்கோம். ஒரு தகப்பனாரோ தாயோ வெளிநாட்டில் பிறந்தவர்களுக்கு பொதுவா வெளிநாட்டு பிறந்தவங்களை பத்தி சொல்றீங்க. பொதுவா இந்த மைக்ரண்ட் கம்யூனிட்டி நம்ம ஸ்டீரியோ டைப்பிங்க்கு ரெண்டாவதா வருவோம். முதல்ல மைக்ரன்ஸ்னால இந்த நாடு கட்டமைக்கப்பட்டிருக்கிறது, இந்த வளர்ச்சியை நோக்கி பயணிக்கிறது. இன்னைக்கு எங்களோட இரண்டாவது இது செனட்டர் பிரைஸோட ஸ்டேட்மெண்ட்டை பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு குறிப்பிட்ட ஒரு கம்யூனிட்டியை நோக்கி அவர்களோட ஸ்டேட்மெண்ட் இருக்கு. அந்த குறிப்பிட்ட ஒரு கம்யூனிட்டி எங்க நாட்டுக்கு கொடுத்த பலன்கள் என்ன அப்படிங்கறத அவங்க கொஞ்சம் பார்க்கணும். நம்ம பாராளுமன்றத்துக்கு ஒருத்தர் அனுப்புறோம் அப்படின்னு சொன்னா அவர்களுக்கு சுய அறிவும் பொது அறிவும் இருக்கணும் பேசுறதுக்கு முன்னாடி. நல்ல சரியா சொன்னீங்க. இருக்குன்னு நம்புறோம். அவர்கள் ஒரு குறிப்பிட்ட ஒரு கம்யூனிட்டியை பற்றி அவர்கள் பேசி இருக்கிற ஸ்டேட்மெண்ட் அவர்கள் பொதுவா ஒரு மைக்ரண்ட் கம்யூனிட்டியை நோக்கிய பார்வையா இல்ல அது ஒரு குறிப்பிட்ட கம்யூனிட்டியை மட்டும் அவர்கள் தாக்கக்கூடிய ஒரு பார்வையாங்கிறத பார்த்தோம்னா இதை விட நாட்டுக்கு நம்ம என்னெல்லாம் ஒரு பலன்கள் கிடைச்சிருக்கு